Hello everyone, so welcome to this video. நான் உங்கள் மணி. ஸோ இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் ஸ்கீமில் நம்ம ஒரு முக்கியமான அண்ட் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்கீம் தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லா வீடியோலையும் மோடிஜி சிரிச்சிட்டே தான் இருப்பார் நம்ம காந்திஜி மாதிரி. பிகாஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்கீம் வந்து 2014 அப்புறம் நம்ம மோடிஜியோட கவர்மெண்ட்டில் தான் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ தட் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். சரியா? இப்போ இந்த ஸ்கீம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க்குக்கான பேங்க்கு எக்ஸாமுக்கு நீங்கள் தரமாக வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆப்டி, ரீசனிங், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரமாக ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், அதாவது உங்களுக்கு பேசிக்ஸில் இருந்து மெயின்ஸோட பேசிக்ஸ் வரைக்கும் இது எல்லாமே தரமாக நம்ம கனிஸ்ட்ரினாலஜிக்ஸ் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக டவுட் இருக்குது, இல்லை என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் அப்படின்றதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் அப்படின்றது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. தாராளமாக கொரீஸ் வந்து கேட்கலாம். அப்படி இல்லைனா 8760610747 அப்படின்றது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் தாராளமாக உங்கள் டவுட்ஸ் அண்ட் குரீஸை வந்து டிஎம் பண்ணலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ வந்து இதை நம்ம நிறைய டைம் கேட்டிருப்போம். நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து விவசாயிகளுக்கான திட்டத்தை பற்றி பேசணும் அதாவது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து வீடியோ வந்து போகுது. வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அப்போ இந்த பிரதான் மந்திரி கிஷான் சம்மான் நிதியை மட்டும் நான் இப்போ வந்து பேசிடுறேன். கிஷான்னா ஃபார்மர். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிஷான் சம்மான் நிதியை மட்டும் நான் வந்து டேரெக்டாக பேசுகிறேன். இன்னொரு வீடியோ ஒரு 20 மினிட்ஸ்னு நினைக்கிறேன், ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே நான் என்டையராக இந்த ஃபார்மர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அப்லோட் பண்ணி விட்றேன். ஓகே, இதுக்கு அடுத்த வீடியோவாக அது வந்து அப்லோட் ஆகும். கிட்டத்தட்ட இந்த ஃபார்மர் ஸ்கீம்ஸ் மட்டும் நம்ம இந்தியாவில் 42 ஸ்கீம்ஸ் இருக்குப்பா. ஃபார்மர் ஸ்கீம்ஸ் மட்டும் நம்ம இந்தியாவில் 42-43 கிட்டே இருக்குது. ஃபார்மர்ஸ்க்கான மட்டும் இது பயங்கரமாக இருக்கும். நான் அதை பற்றியான அது சின்ன சின்ன என்னென்ன பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 42 ஸ்கீம்ஸை வந்து ஒரே வீடியோவில் நான் வந்து டீச் பண்ணிடுவேன். லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கூட நான் வந்து அப்லோட் பண்ணி விட்டுறேன். சரியா? ஸோ அடுத்த வீடியோவாக இது வந்து வந்துடும். இப்போ பிரதான் மந்திரி கிஷான் சம்மான் நிதி அப்படின்னா பார்ப்போம். இந்த கிஷான் திட்டம், கிஷான் கார்டு, அது இது நம்ம வந்து பயங்கரமாக வந்து பேசிகிட்டே இருக்கோம். இது மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய எக்ஸாமில் வந்து இந்த கிஷான் திட்டத்தை பற்றி நிறைய கேட்குறாங்க. கரெக்டுங்களா? அப்போ பிரதான் மந்திரி கிஷான் சம்மான் நிதினா முதல்ல என்ன சார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த பிரதான் மந்திரி கிஷான் சம்மான் நிதி அப்படின்னு சொல்லி சொன்னால் இது முதல்ல என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். புரியுதுங்களா? இது என்னதுப்பா, ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமாக வந்து பார்க்கப்படுது. இதோட எய்ம் என்ன அப்படின்னா ப்ரொவைடிங் த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் டு த அதாவது கல்டிவேட்டபிள் லேண்ட் ஹோல்டிங் ஃபார்மர் ஃபேமிலி அக்ராஸ் த கண்ட்ரி. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு சில ஃபேமிலிஸ் இருப்பாங்கள்ல, சின்ன சின்ன இடங்களை வச்சு விவசாயம் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே நிதி உதவியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதான் இந்த ஸ்கீமோட ஒரு மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரம். சரி, அண்டர் த ஸ்கீம் எவ்வளோ அமௌண்ட்டு சார் முதல்ல நம்ம வந்து ஒரு பிரதான் மந்திரி கிஷான் சம்மான் நிதி மூலம் எவ்வளோ அமௌண்ட் சார் ஒரு வருஷத்துக்கு வந்து இவங்க வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்டு, அமௌண்ட் ஆஃப் 6,000 டிரான்ஸ்ஃபர்டு ஆனுவலி. புரியுதுங்களா? அப்போ ஒரு வருஷம்னா 12 மாதம் இருக்க போகுது. இந்த 12 மாதத்துக்கு நான் எவ்வளோ ரூபாய் வந்து பே பண்ண போகிறாங்களா, எவ்வளோ ரூபாய் வந்து பே பண்ண போகிறாங்களா, 6,000 ரூபாய் வந்து பே பண்ண போகிறாங்க. அதை எப்படி அவங்க பே பண்ணுறாங்க அப்படின்னா 3 மாதம் ஒன்லி, 3 மந்த். ஓகேவா? 3 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லி பே பண்ண போகிறாங்க. 3 மந்த்ஸ் வராது, அப்படின்னா 4 மந்த். ஓகே, 4 மந்த்து. சரியா? 4 மாதத்துக்கு ஒருக்க அவங்க வந்து பே பண்ண போகிறாங்க. 4 மாதத்துக்கு ஒருக்க எவ்வளோவா, 2,000 பே பண்ணி மொத்தம் 6,000 அவங்க வந்து பே பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இதாங்க கிஷான் சம்மான் நிதியோட ஒரு ஸ்பிளிட்டிங். கிஷான் சம்மான் நிதி அப்படின்னாலே 6,000 ரூபாய். முதல்ல அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதை எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறாங்க? 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. அடுத்த பாயிண்ட், 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. 2,000 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6,000 வந்து கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எது மூலம் சார் வருது அப்படின்னா, ஆதார் மூலம் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு டேரக்ட் பெனிஃபிஷரியாக நம்ம எது மூலம் போய் எடுத்துக்கலாம், நம்மளுடைய ஆதார் கார்டை வந்து வச்சு நம்ம பேங்க்கில் போயிட்டு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த டைரக்ட் பெனிஃபிஷரி டைரெக்டாக இந்த ஃபார்மர்ஸோட பேங்க் அக்கௌண்ட்லேயே அது போய் விழுந்துடும். முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து டைரக்ட் பெனிஃபிஷரி டைரெக்டாக நமக்கு எங்கேப்பா போயிடும், பேங்க் அக்கௌண்ட்டுக்கே இது வந்து கிரெடிட் ஆயிரும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்,
இப்போது இதில் வந்து சார் இந்த ஃபார்மர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களே, இதில் டிரான்ஸ்பரன்சி இருக்குமா அப்படின்னா அப்சல்யூட்லி டிரான்ஸ்பரன்சி இன் த ரிஜிஸ்டரிங் அண்ட் வெரிஃபையிங் த பெனிஃபிஷரி. எப்படி சொல்கிறாங்களா, அந்த ஃபார்மர் வந்து ஒரு சென்ட்ரிக் டிஜிட்டல் மேனருக்குள்ளே நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். இட் இஸ் ஃபுல்லி த ஸ்கேனர்ஸ். எல்லாத்தையுமே ஆதார் கார்டு, பேன் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு வச்சு ஸ்கேன் பண்ணிடுவோம். டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத உறுதிப்படுத்திடுவோம் அப்படின்றாங்க. அப்சல்யூட்லி உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி வந்து இருக்க போகுது. சரி, ஓகே. அப்போ எவ்வளோ ரூபா சார் கொடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டட் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா ஓவர் 2.6 lakh crore to more than 11 crore farmers. What a important point. இந்த பாயிண்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மொத்தம் 2.60 லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. எவ்வளோ ஃபார்மர்ஸ்க்கு அப்படின்னா 11 கோடி ஃபார்மர்ஸ்க்காக. புரியுதுங்களா? இப்போ இந்தியாவில் ஃபார்மர் இல்லைன்னு சொல்ல முடியாது மக்களே. 11 கோடி பேர் ஃபார்மர்ஸ் இருக்காங்களே. இது கணக்கில் வந்தது. கணக்கில் வராததுன்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு 20-25. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு 20% ஆஃப் த பீப்புள் வந்து ஃபார்மிங்கை தான் நம்பி இருக்கிறாங்க, விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. அப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போ எவ்வளோ கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 2.60 லட்சம் கோடி ரூபாயை வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ கோடி ஃபார்மர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 கோடி ஃபார்மர்ஸ்க்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, சூப்பர் பாயிண்ட். புரிஞ்சா? இதெல்லாம் கிறிஸ்பியான பாயிண்ட்டாக இருக்குது. இப்போது இந்த இந்த பிரதான் மந்திரி கிஷான் ஸ்கீம் அப்படின்றது முதல்ல எப்போ சார் லான்ச் செய்யப்பட்டது? அடுத்து அதுதானே முக்கியமாக இருக்கும். இது எப்போ முதல்ல லான்ச் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2019. முதல் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இந்த பிரதான் மந்திரி கிஷான் சம்மான் நிதி, அதாவது கிஷான் சம்மான் நிதி அப்படின்றது எப்போ முதல்ல லான்ச் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2019 இது வந்து லான்ச் செய்யப்பட்டது. சரி, இப்போது த ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் ஜாயின் த ஸ்கீம் ஃப்ரம் எப்போ? இந்த வெஸ்ட் பெங்கால் அப்படின்றது உடனே ஜாயின் பண்ண மாட்டாங்க. ரொம்ப உங்களுக்கே தெரியும், மோடியோட கவர்மெண்ட்ஸ்க்கும் மற்ற கவர்மெண்ட்ஸ்க்கும் இடையில வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். அப்போ இந்த வெஸ்ட் பெங்கால் அப்படின்றவங்க வந்து 8th இன்ஸ்டால்மெண்ட், நல்லா நோட் பண்ணிக்கணும், 8th இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் இந்த வெஸ்ட் பெங்கால் அப்படின்றவங்க வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அது எப்போ? ஏப்ரலில் இருந்து ஜூலை வரைக்கும் 2021. சரியா? As an initial, the state decided that the fund under the Pradhan Mantri Kishan scheme may be transferred to the state government for an onward distributed to the farmers through the state government. அதாவது இவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இப்போ இங்கே வந்து சென்ட்ரல் வந்து இருக்க போகுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறான், டைரெக்டாக வந்து மக்கள்கிட்ட போகாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபண்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபண்டை வந்து இவங்க அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா அவங்க தாட் பண்ணுறாங்க. புரியுதாப்பா? இதுதான் வந்து இங்கே வந்து பிரதான் மந்திரி கிஷான் சம்மான் நிதியில் வந்து நடக்கக்கூடியது. ஓகே, இப்போது த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர், அதாவது 2022-23 வந்து பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட் வந்து பெனிஃபிஷரி அனுபவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 58,201.58 கோடி ரூபாய். இந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் இங்கே ஒன்று சொன்னேன்னா அதே மாதிரி இங்கே ஒன்று சொல்லியிருக்கிறேன்னா எவ்வளோ அமௌண்ட்டு, 260 லட்சம் கோடி. இந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஸ்டார்டிங்கில் வந்து இவ்வளோ கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதில் நமக்கு எவ்வளோ கோடி ரூபா வந்து போயிருக்கு, 58,201.58 கோடி ரூபாய் வரைக்கும் 2022 2023 வந்து செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதாப்பா? ஓகே, இப்போது இதுவும் என்ன மாதிரியான ஒரு ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் தான். 100% வந்து ஃபண்டு வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. சரி, இது வந்து யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் தான் வந்து இதெல்லாம் ஈஸியான பாயிண்ட். அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி தான் அது வந்து நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. த என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த பெனிஃபிஷரி ஃபார் த ஃபார்மர்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாருமே இதுக்குள்ளே வந்து இன்க்ளூட் செய்யப்பட்டுருவாங்க அப்படின்றாங்க. சரி,
வேறு இதில் முக்கியமானது இதோட மெயினான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதோட மெயினான நோக்கம் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் நியூ டு தி ஸ்மால் அண்ட் மார்ஜினல், அதாவது ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்களா சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் குடும்பங்கள்லாம் இருப்பாங்களா அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டது. மெயினாக இதில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது பிப்ரவரி 2000 இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்னா இது ஒன்று தான். 2019 லேண்ட் செய்யப்பட்டது. மொத்தம் வந்து 6000 ரூபாய். அதை வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2000 ரூபான்னு கொடுக்குறாங்க. 100% வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து யார் வந்து ஃபண்ட் வந்து கொடுக்குறா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அதுபடி பார்க்கும்போது இது மூலம் 11 கோடி பேர் வந்து 11 கோடி பேர் ஃபார்மர்ஸ் வந்து இது மூலம் பயனடையணும்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட 2.60 லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் 2022 to 2023 வரைக்கும் பார்த்திங்கன்னா 58,201.54 கோடி வரைக்கும் வந்து இதுக்கு வந்து செலவுகள் நடந்திருக்கு, ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சூப்பராக கிறிஸ்பியாக இதை வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் இவ்வளோ தான் இருக்குது. இது பின்னாடி பேச வேண்டியதாக நிறையா இருக்குது. உள்ளே வந்து ஃபார்மர் ஸ்கீம்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணி விட்றேன். ஸோ தேங்க்ஸ் எல்லாம். தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை, நிறையா பேத்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் அப்படின்றத என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, நீங்கள் தாராளமாக உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் குரீஸ் வந்து கேட்கலாம். இதுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இங்கே இருக்க அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், அப்போ இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் யார், இங்கே வந்து இட்ஸ் ஃபுல்லி ஓன்டு பை த அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபினான்ஸ்ன்றாங்களா, இதோடைய மினிஸ்டர் வந்து யார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றி ஃபீட்பேக்கையும் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.